வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு அன்பர் சுவாமிஜி கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிஜி, விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்தில் செயற்கை முறையில் நமது மன அலைச்சூழலை ஆல்ஃபா நிலைக்கு குறைத்து அதன் மூலம் நாம் அமைதி நன்மை பெற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது வைப்ரேஷன் வேணால் உண்டு பண்ணலாம், ஆனால் கருணை ஆட்டோமேட்டிக்காக தானாகத்தான் பிறக்க வேண்டும். எப்படி மலர்கள் தானாக மலரும்போது தான் அதன் உள்ளிருக்கும் வாசனை வெளிப்படுவது போல ஒரு மனிதனுடைய மனதில் அன்பு இருப்பாக இருக்கும் பட்சத்தில்தான் அங்கு கருணை தானாக பிறக்கும். இது விஞ்ஞான கருவி கொண்டு அளக்க முடியாது. இது மெய்ஞானம் எனும் இன்ப ஊற்று தானாகத்தான் சுரக்கும். இது குறித்து அருட்தந்தை விளக்கம் இதோ உங்களுக்காக. அப்படி எல்லாம் செய்யற காலம் வர்ற போது வேணுமானா நாம சிரமப்பட்டு இந்த தியானம் பண்ணி அந்த அலை நீளத்தை ஏற்படுத்துறத அன்னைக்கு நிறுத்திக்கலாம். அதாச்சா என்னதான் அலை நீளத்தை ஏற்படுத்தினாலும் பண்பாடு மனித மதிச்சு நடக்கக்கூடிய இறை உணர்வை பெறுவதும் உயிர் மேல அன்பு பண்பு பாராட்டி உயிருக்கு இனிமை செய்வதுமாகிய பண்பாடு அந்த ஆல்பாவு அந்த இந்த வேவெல்லாம் ஒரு மிஷினால கொடுத்த பிறகு அதுல இருந்து வராது. இது தானாக உணர்ந்து அந்த உணர்ந்த தெளிவிலே ஒரு கனிவு பிறந்து உயிரோட உயிர் ஒன்றி அன்பு கருணை இவைகள்லாம் உண்டாகுது. இந்த வைப்ரேஷனை ஏற்படுத்திடலாம். அந்த கருணை உண்டு பண்றதுக்கு ஏதாவது இருக்குமானா அது இருக்க முடியாது. அது உயிரோட உயிர் உறைந்து உயிரை உணரக்கூடிய அளவுல இறைநிலையை உணர்ந்த அளவுல அகம்பாவத்தை அதாவது தன்முனைப்ப அழிக்கக்கூடிய அளவுல தான் இதெல்லாம் பெருகுமே தவிர மற்றபடி ஆல்பாவேகள்லாம் வேவு மாத்துறதுனால உடல்ல உள்ள தீமைகள் குறைந்து நன்மைகள் ஏற்பட செய்யலாம். அதெல்லாம் செய்யலாமே தவிர இந்த கருணையை ஏற்படுத்துவதற்கு எந்த வேவு இருக்கிறதாக தெரியவே இல்லை. மிஷின் மூலமாக ஏற்படுத்தும். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.